Hi, hello friends, welcome to punarvis kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது மத்தி மீன் குழம்பு. இந்த மத்தி மீன் குழம்புக்கு நம்ம மசாலாக்களை நம்ம அம்மியில வச்சு அரைச்சி மணக்க குழம்பு வைக்க போறோங்க. இந்த வீடியோல அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மத்தி மீனை நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இங்கெல்லாம் மீன் வாங்கணும்னா கொஞ்சம் தூரம் போக வேண்டியதாக இருக்கும். இன்னைக்கு இங்கே லாக்டவுனுன்றனால நம்மளால போய் வெளியில் வாங்க முடியாது. அதனால நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கேங்க. இந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். மீன் நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரினா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, ஏதோ சுமாராக தான் இருக்கும். அதை எப்படி க்ளீன் பண்ணி மீன் குழம்பு வைக்கலான்றது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மீனை சுத்தம் பண்ணி கழுவிக்கலாம். மீனை வந்து சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு. இப்போ ஒரு 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இது தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அப்போ தான் அரைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு முழு பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக தேங்காய், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு 3 தக்காளி. இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல வரமிளகாயை அரைச்சிக்கலாம். இப்போ உரிச்ச பூண்டை நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை வழித்து எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு வந்து தாளிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக வடகத்தை சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புக்கு வடகம் போட்டு தாளிச்சிங்கன்னா அவ்வளோ மணமாக இருக்கும். இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் இடித்து வச்சுருக்க இந்த பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாக்களை நம்ம சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். வெங்காயம், தக்காளி, புளி இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே பச்சையாக அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால இது வந்து ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரையும் நல்லா கொதிக்க விடணும். பாருங்கள், நல்லா தலை கொதிக்குது குழம்பு. இப்போ இதில் வந்து ஒரு 3 பச்சை மிளகாயை நல்லா கீறி சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டிங்கன்னா. இப்போ வந்து நம்ம மீனை வந்து சேர்த்துக்கலாம்.
இப்போ இது ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். மீன் வேகிறதுக்கு வந்து ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் ஆகும். இப்போ இதை வந்து ஒரு தடவை நல்லா கலந்துக்கிறேன். இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கிறேன். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட மத்தி மீன் குழம்பு. இப்போ இதை வாங்க பரிமாறலாம். நீங்கள் இட்லி தோசையோடு சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் களியோடு சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.